ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உதயாஸ்ரீ. தலைப்புச் செய்திகளை காணலாம். மத்திய அரசின் புதிய யுஜிசி விதிமுறைகளை கண்டித்து டெல்லியில் திமுக மாணவர் அணி போராட்டம். ராகுல் காந்தி உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சியினர் பங்கேற்பு. சட்ட மசோதாவை மறு ஒப்புதலுக்காக அரசு அனுப்பி வைத்தால் கிடப்பில் போடுவதா? தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி. பொய்யான வாக்குறுதிகளை அளித்து விவசாயிகளை வஞ்சிப்பதுதான் திமுக அரசின் நோக்கமா? பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. நெல்லை மாவட்டத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரில் கள ஆய்வு. பல்வேறு திட்டப் பணிகள் மற்றும் சூரிய மின் உற்பத்தி ஆலை தொடங்கி வைப்பு. நார்வேயில் வரும் மே மாதம் நடைபெறவுள்ள சர்வதேச செஸ் தொடர். முதல் நிலை வீரர் கால்சனுடன் மோதுகிறார் உலக செஸ் சாம்பியனான தமிழகத்தின் குகேஷ். இனி தொடர்வது விரிவான செய்திகள். நெல்லையில் கள ஆய்வு மேற்கொண்டுள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அங்கு அமைக்கப்பட்டிருக்கும் புதிய சூரிய மின் உற்பத்தி ஆலையை தொடங்கி வைத்தார். 2 நாள் பயணமாக நெல்லை சென்றுள்ள அவர் விக்ரம் சோலார் நிறுவனத்தின் கட்டுமான பணிகளுக்கும் அடிக்கல் நாட்டினார். இன்றைய முதல் நாள் நிகழ்ச்சியில் கங்கை கொண்டான் சிப்காட் தொழிற்பூங்காவில் டாடா நிறுவனத்தின் சூரிய மின் உற்பத்தி ஆலையை தொடங்கி வைத்தார். மேலும் மக்களுக்கான முடிவுற்ற திட்டப் பணிகளையும் தொடங்கி வைக்க உள்ளார். தமிழக அரசின் நலத்திட்டங்கள் முறையாக மக்களை சென்றடைகிறதா என்பதை அறிந்து கொள்ளும் வகையில் மாநிலந்தோறும் முதலமைச்சர் ஸ்டாலின் கள ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அதன் அடிப்படையில் ஏற்கனவே அவர் பல்வேறு மாவட்டங்களில் ஆய்வு மேற்கொண்டு இருக்கிறார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் மத்திய அரசின் பட்ஜெட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் போராட்டம் நடத்தினர். நாகர்கோவிலில் உள்ள BSNL அலுவலகம் முன்பு இந்த போராட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்றவர்கள் பட்ஜெட் நகலை கிழித்தெறிந்து தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினார்கள். விவசாயிகள், நெசவாளர்கள், ஏழை மற்றும் நடுத்தர மக்களை புறக்கணிக்கும் வகையில் இந்த பட்ஜெட் அமைந்திருப்பதாக கூறி மத்திய பாஜக அரசை கண்டித்து இதில் கோஷங்களும் எழுப்பப்பட்டன. நாட்டின் வரலாற்றை அழிப்பதே RSSின் இலக்கு என மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய அரசு கொண்டு வந்திருக்கும் யுஜிசி புதிய விதிமுறைகளுக்கு எதிராக டெல்லியில் திமுக மாணவர் அணி சார்பில் நடைபெற்ற போராட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், நாட்டில் உள்ள அனைத்து வரலாற்று உண்மைகள், கலாச்சாரங்கள் மற்றும் மரபுகளை அழித்து ஒழிப்பதே RSSின் நோக்கம் என்று கடுமையாக சாடினார். 3000 முதல் 4000 ஆண்டு கால வரலாற்றை கொண்டது தமிழ் சமூகம் என்றும் அவற்றை அழிக்க வேண்டும் என்பதே RSSின் இலக்கு என ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். ஒரே வரலாறு, ஒரே பாரம்பரியம் மற்றும் ஒரே மொழியை திணிக்க அவர்கள் விரும்புவதால் அரசியலமைப்பை மாற்ற முயற்சிக்கிறார்கள் என்றும் ராகுல் காந்தி விமர்சித்தார். பொய்யான வாக்குறுதிகள் கொடுத்து சிறு குறு விவசாயிகளை வஞ்சிப்பதுதான் திமுக அரசின் நோக்கமா என்றும் பயிர்க்கடன் எப்போது தள்ளுபடி செய்யப்படும் என்றும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பினார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 2021ஆம் ஆண்டு தேர்தல் பிரச்சாரத்தின் போது திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து விவசாய கடன் தள்ளுபடி என்று மு.க. ஸ்டாலின் வாக்குறுதி கொடுத்தார் என்றும், திமுக தேர்தல் அறிக்கையிலும் சிறு குறு விவசாயிகளின் பயிர்க்கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என்று வாக்குறுதி அளிக்கப்பட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் 4 ஆண்டுகள் கடந்தும் இன்று வரை பயிர்க்கடனை ரத்து செய்யாமல் எளிய விவசாயிகளுக்கு திமுக அரசு துரோகம் செய்து கொண்டிருக்கிறது என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளார். பயிர்க்கடனை தள்ளுபடி செய்வோம் என்ற வாக்குறுதியை 4 ஆண்டுகள் ஆகியும் நிறைவேற்றாமல் விவசாயிகளை வஞ்சிப்பது முற்றிலும் கண்டிக்கத்தக்கது என்று தெரிவித்துள்ளார். எனவே உடனடியாக இதற்காக ஒரு குழு அமைத்து சிறு குறு விவசாயிகளின் பயிர்க்கடன்களை ரத்து செய்வதற்கான வழிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். சட்ட மசோதாவை மறு ஒப்புதலுக்காக அரசு அனுப்பி வைத்தால் அது குறித்து முடிவு எடுக்காமல் கிடப்பில் போட்டுவிட்டு மௌனமாக இருக்கலாமா என்று தமிழக ஆளுநருக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட சட்ட மசோதா கோப்புகளுக்கு ஒப்புதல் தர ஆளுநர் தாமதம் செய்வதை எதிர்த்து தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கு இன்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனம் உள்ளிட்ட மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் வழங்கவில்லை என்றும், ஆளுநரை மாற்ற வேண்டும் என்ற மசோதா மீது அவரே நீதிபதியாக செயல்படுகிறார் என்றும் தமிழக அரசு சார்பில் வாதிடப்பட்டது.
இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் மசோதா மறு ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்டால் அதன் மீது முடிவெடுக்காமல் கிடப்பில் போட்டுவிட்டு மௌனமாக இருக்கலாமா என கேள்வி எழுப்பினார். அப்படி மௌனமாக இருப்பதை எவ்வாறு எடுத்துக்கொள்வது என்றும் வினவினர். தமிழக அரசு அனுப்பிய மசோதாவுக்கு ஆளுநர் ஒப்புதல் தரவில்லை என்பது மாநில அரசுக்கு எவ்வாறு தெரியும் என்றும் கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் ஆளுநருக்கு எதிராக தமிழக அரசின் மனு மீதான வாதங்கள் தொடங்கும் முன் விரிவாக ஆராய வேண்டிய பிரச்சினைகள் குறித்து பட்டியலிட உத்தரவிட்டுள்ளனர். மத்திய அரசு கொண்டு வந்திருக்கும் யுஜிசி புதிய விதிமுறைகளுக்கு எதிராக டெல்லியில் திமுக மாணவர் அணி சார்பில் போராட்டம் நடைபெற்றது. யுஜிசி வரைவு நெறிமுறைகளை மத்திய அரசு உடனடியாக திரும்ப பெற வலியுறுத்தி ஜந்தர் மந்தரில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி, சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ், திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி, மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, அக்கட்சியின் முதன்மை செயலாளர் துரை வைகோ, விசிக தலைவர் திருமாவளவன் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி தலைவர்கள் பங்கேற்றனர். பல்கலைக்கழக மானியக்குழு வரைவு விதிகளில் மாநில அரசுகளின் பல்கலைக்கழகங்களுக்கான துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரத்தை மாநிலங்களிடம் இருந்து பறிக்கும் வகையிலான திருத்தங்கள் இருப்பதாகவும், துணைவேந்தர் நியமனத்தில் ஆளுநருக்கு அதிக அதிகாரத்தை யுஜிசி புதிய விதிகள் வழங்குகிறது என்று இந்த ஆர்ப்பாட்டத்தில் குற்றம் சாட்டப்பட்டது. திருச்சி வயலூர் முருகன் கோவிலுக்கு செல்லும் வழியில் புதிதாக கட்டப்பட்ட நுழைவு வாயில் திடீரென சரிந்து விழுந்தது. இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள திருச்சி வயலூர் முருகன் கோவிலில் வரும் 19ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளதால் இதற்கான இறுதிக்கட்ட திருப்பணிகள் மும்மரமாக நடைபெற்று வருகின்றன. கோவிலுக்கு செல்வதற்காக சோமரசம்பேட்டை கோப்பு பிரதான சாலையில் ஏற்கனவே நுழைவு வளைவு இருந்தது. அது பழுதடைந்ததால் தற்போது அதன் அருகே 30 லட்சம் ரூபாய் செலவில் புதிய நுழைவு வாயில் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் திடீரென சாரம் சரிந்ததால் புதிதாக கட்டப்பட்ட நுழைவாயிலின் தூண்கள் மற்றும் பீம் முற்றிலும் சரிந்து விழுந்தது. நல்வாய்ப்பாக அப்போது தொழிலாளர்கள் யாரும் பணியில் இல்லாததால் யாருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை. கும்பாபிஷேகம் நடைபெறும் வேளையில் கோவில் நுழைவாயில் சரிந்து விழுந்து அங்குள்ள மக்களிடையே கவலையை ஏற்படுத்தியுள்ளது. நடிகர் அஜித் நடித்து வெளியான விடாமுயற்சி படத்தை பார்ப்பதற்காக திரையரங்குக்கு வருகை தந்த நடிகை த்ரிஷாவுக்கு அஜித் ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். சென்னை குரோம்பேட்டை பகுதியில் உள்ள ஒரு திரையரங்கில் நடிகை த்ரிஷா படம் பார்க்க வருகை தந்தார். முதல் காட்சிக்கு அவர் வருகை தந்ததையொட்டி அஜித் ரசிகர்கள் ஆரவாரத்துடன் அவரை வரவேற்றனர். இதேபோல் படத்தின் இசையமைப்பாளர் அனிருத்துக்கும் ரசிகர்கள் வரவேற்பு அளித்தனர். நடிகர் அஜித் நடிப்பில் வெளியான விடாமுயற்சி படம் இன்று வெளியாகி இருப்பதால் அவரது ரசிகர்கள் ஆட்டம் பாட்டம் என உற்சாகத்தோடு இதனை கொண்டாடி வருகிறார்கள். தேனி மாவட்டம் சின்னமன்னூர் பொன்னுசாமி திரையரங்கில் இப்படம் திரையிடப்பட்டிருப்பதால் அங்கு திருவிழா கோலமாக இருந்தது. கன்னியாகுமரி பகுதியைச் சேர்ந்த அஜித்தின் தீவிர ரசிகரான அஜித் ராஜா என்பவர் அஜித்தை போல் வேடமணிந்து திரையரங்கிற்கு வந்தார். அவரை அஜித்குமார் ரசிகர்கள் உற்சாகமாக வரவேற்றதோடு திரையரங்கு முன்பு பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் ஆரவாரத்துடன் கொண்டாடி மகிழ்ந்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே அமைந்துள்ள திருவாடுதுறை ஆதீனத்தின் குரு முதல்வர் குரு பூஜை விழாவின் ஒரு பகுதியாக இரத்த தான முகாம் நடைபெற்றது. ஆதீன குரு முதல்வர் நமசிவாய மூர்த்திகளின் குரு பூஜை விழா கடந்த 26ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இன்று நடைபெற்ற இரத்த தான முகாமை ஆதீன 24வது மடாதிபதி ஸ்ரீலஸ்ரீ அம்பலவான தேசிக பரமச்சாரியார் சுவாமிகள் தொடங்கி வைத்து இரத்த தானம் செய்தவர்களுக்கு பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து தாயாரம்மாள் அறக்கட்டளை மூலம் புதிய ஆம்புலன்ஸ் சேவையை தொடங்கி வைத்த மடாதிபதி தடகள போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு ஊக்கத்தொகையும் வழங்கினார். தென்காசி காசி விஸ்வநாதர் திருக்கோயிலில் தடுப்பு வேலி அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்து அமைப்பினர் பஜனை பாடி நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். தென்காசி மாவட்டத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற காசி விஸ்வநாதர் திருக்கோவிலில் ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது. இதற்கான திருப்பணி வேலைகள் மும்மரமாக நடைபெற்று வருகின்றன. மேலும் கோயில் ராஜகோபுரம் முன்பாக 11,20,000 ரூபாய் மதிப்பீட்டில் இரும்பு தடுப்பு வேலிகள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் இதற்கு பாஜக மற்றும் இந்து அமைப்பினர் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர்.
இரும்பு தடுப்பு வேலி அமைக்கும் பணியினை உடனடியாக நிறுத்த வலியுறுத்தி பாஜக இந்து முன்னணி அமைப்பினர் ஆலயத்திற்குள் அமர்ந்து பஜனை பாடி தர்ணாவில் ஈடுபட்டனர். கம்பி வேலியை அகற்றுவதோடு கோவில் செயலாளர் பொறுப்பில் இருப்பவரையும் இடமாற்றம் செய்ய வேண்டும் என்று முழக்கங்கள் எழுப்பினர். தடுப்பு வேலி அமைக்கும் பணி தொடர்ந்தால் போராட்டம் தொடரும் என்றும் அவர்கள் எச்சரித்துள்ளனர். சைபர் குற்றங்களை தடுப்பதற்கான ஹேக்கத்தான் போட்டியில் வெற்றி பெற்ற கல்லூரி மாணவிகளுக்கு தமிழக காவல்துறை டிஜிபி 1 லட்சம் ரூபாய் பரிசு வழங்கி பாராட்டினார். அண்மை காலமாக சைபர் குற்றங்கள் அதிகரித்து வருவதால் அது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் அதனை தடுக்கும் முயற்சியாகவும் காவல்துறை சார்பில் ஹேக்கத்தான் 2025 என்ற பெயரில் போட்டி நடத்தப்பட்டது. இதில் 100க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு டிஜிபி அலுவலகத்தில் பரிசு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சைபர் குற்றங்களை தடுப்பதில் தொழில்நுட்ப அறிவுடன் கூடிய செயலிகளை மாணவிகள் உருவாக்கி இருப்பதற்கு டிஜிபி பாராட்டு தெரிவித்தார். முதல் பரிசு பெற்ற 4 மாணவிகளுக்கு 1 லட்சம் ரூபாய் ரொக்கப்பரிசை அவர் வழங்கினார். அவர்களது அறிவுத்திறனை காவல்துறை பயன்படுத்திக் கொள்ளும் என்றும் விழாவில் பேசிய டிஜிபி தெரிவித்தார். நார்வேயில் நடைபெறும் சர்வதேச செஸ் போட்டியில் அந்நாட்டின் மேக்னஸ் கார்ல்சனுடன் உலக செஸ் சாம்பியனான தமிழகத்தைச் சேர்ந்த குகேஷ் மோதவுள்ளார். நார்வேயின் ஸ்ட்வாஞ்சர் நகரில் மே மாதம் 26ஆம் தேதி இந்த போட்டி தொடங்க உள்ளது. உலகின் 6 முன்னணி செஸ் வீரர்கள் இந்த போட்டியில் பங்கேற்பது உறுதியாகியுள்ளது. அதன்படி உலக செஸ் சாம்பியனான தமிழகத்தின் குகேஷ் உலகின் முதல் நிலை வீரரும் 5 முறை உலக செஸ் சாம்பியன் பட்டம் வென்றவருமான நார்வேயைச் சேர்ந்த மேக்னஸ் கார்ல்சன், அமெரிக்க கிராண்ட் மாஸ்டர்கள் பேபியானோ கரவுனா, ஹிகாரு நகமுரே, இந்தியாவின் அர்ஜுன் ஏரிகைசி, சீனாவின் வேயி ஆகியோர் பங்கேற்பார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கைகள் நிறைவடைகின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் ஆதனுடன்.